அடுத்த ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கிறத அல்லாஹ் தரலன்னு சொன்னா நாம எங்க இருந்துட்டு தெரியுமா? 20ஆம் நூற்றாண்டுக்கு போயிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, அங்க இருக்க மாட்டோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் இருப்போம். நமக்கு தெரிஞ்சதை அடுத்த ஆளுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால அடுத்தவன் வேற விஷயத்தை சிந்திக்க ஆரம்பிச்சிடலாம். சொல்லிக் கொடுக்கறதுனாலே அவனுக்கு விளங்கி போயிருங்க. சோறாக்குறது ரொம்ப சாதாரணமா சோறாக்கி போடுறோம். சோறாக்குறது எப்படி ஆக்கணும்? அந்த காலத்துல என்னென்ன ட்ரை பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சானோ, நல்ல கூட வச்சு பார்த்திருப்பான், அப்புறமா என்னமோ பண்ணி பார்த்திருப்பான், அது உரிச்சுட்ட வச்சு பார்த்திருப்பான், பல மாதிரி கண்டுபிடிச்சு ஓ இப்படி செஞ்சாதான் இது சரியா வரும்னு கண்டுபிடிச்சுட்டான். இந்த கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எல்லாம் உழைக்கணுமா? அவன் மௌனம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். இந்த சோத்து பிரச்சனை அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த குழம்பை கண்டுபிடிச்சிருப்பான் மோகங்காரன். அவன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? அரிசிக்கு இதை போட்டிருப்பான், மிளகாய் போட்டிருப்பான், மல்லிகை போட்டிருப்பான், புளியை போட்டு என்னதான் போட்டு இது எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டானோ, எத்தனை தலைமுறை என்னென்ன பண்ணி பார்த்தானோ, கடைசியா இப்படி ஒரு காம்பினேஷன் கொடுத்தா தான் இது ஒரு குழம்பு சரியா வரும் அப்படின்னு சொல்லி தந்தான். இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சோறும் குழம்பே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, அவன் கண்டுபிடிச்சு தந்து போயிட்டான். மூணாவது வேற ஏதாவது இருக்கா நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தனும் தான் கண்டுபிடித்ததை அடுத்தவனுக்கு சொல்லி தரலன்னு நம்ம சோத்துக்கு தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். தெரிஞ்சது அப்பங்காரன் பிள்ளைக்கு வாரிசு முறையை சொல்லி தந்ததுனாலதான் சோத்தை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. குழம்பு வைக்கிறது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த சட்டையை தைக்கிறான், முதல் தைக்கிறவங்க கஷ்டப்பட்டிருப்பான். இந்த மிஷின் தச்சவன் என்னாச்சு அடுத்த ஆள் சொல்லி கொடுத்து போயிட்டானா இப்ப நம்ம இது கஷ்டப்பட வேண்டியதில்லை. அடுத்தபடிக்கு ஏற்பாடுறோம். ஒவ்வொரு படியை அவன் ஏறின நம்மளை கொண்டு பட்டி ஏற்றி விட்டு போயிடறான். இதுக்கு மேல நீ ஏறிக்க, இது வரைக்கும் நான் உன்னை ஏற்றி விட்டுறேன். இப்படின்னு போனதுனாலதான் நம்ம காரை கண்டுபிடிக்கிறோம், பஸ்ஸை கண்டுபிடிக்கிறோம். என்ன செய்வோம்? நம்மள ஒன்னொன்னையும் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தான் கண்டுபிடிக்கணுங்கிற அளவுல போயிடும். அப்ப முந்தி உள்ளவர்கள் தங்களுக்கு தெரிந்ததை, தங்கள் அனுபவத்தில் தெரிந்ததை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. பயான், இந்த பயான் உனக்கு செஞ்சு அருள் அல்ல. அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் இப்படிப்பட்டவன் தெரியுமா? ஹலகல் இன்சான், மனிதனை படைத்தான், அல்லமஹுல் பயான், அவனுக்கு பயானை கற்றுக் கொடுத்தான். பயான் தான் அர்த்தம் தனக்கு தெரிந்ததை அடுத்தவருக்கு, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லுகிற அந்த சிறப்பை உனக்கு தான் தந்திருக்கிறேன். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வாழையடி வாழையா கிடைச்சு போயிடுது. வாழையடி வாழையாகவே வந்துருது. இல்லைன்னா வெளிக்கு பாத்ரூம் போயிட்டு கழுவுறமே அதைத்தான் கண்டுபிடிப்போம். அது யாரா கண்டுபிடிக்கணுமா? ஆமா, அந்த கல்வாட்டி நாட்டம் வருதுங்கிறத விளங்குறதுக்கு நமக்கு 2 தலைமுறை போயிடும். விளங்குதா? என்னடா பக்கத்துல ஒரு வாடை வருது, ஏன் வருதுன்னு தெரியாது. இப்ப என்னாச்சு? அவன் அப்ப ஒண்ணு விளங்காத வயசுல 3 வயசாக இருக்கும் பொழுது, 1 வயசாக இருக்கும் பொழுது அதை கழுவி விட்டு ஓஹோ இது கழுவி விடணும், இதுதான் நாட்டம் வருது அப்படின்னு நம்ம 3 வயசு 2 வயசுல தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க சொல்லி தராம போயிருந்தான்னு வைங்க, அவன் பாட்டுக்கு போயிடுவான். நம்ம என்ன செய்வோம்? நம்ம பாட்டுக்கு இந்த கழுவுறத ஒரு 60 வயசுல கண்டுபிடிப்போம். இப்படிதான் போயிருக்கா? யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம என்னென்னமோ அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம் பாருங்களேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா நமக்கு தெரிந்ததை அடுத்தவருக்கு சொல்லி தரக்கூடியது. அதே மாதிரி வருஷமா ரஃபாஹா மீசான் அல்லாஹ்வுடைய அருளை பத்தி நீங்க ரஹ்மான 2 பேர் வாசி பாருங்க. உண்மை 2 அருளா செஞ்சிருக்கிறான். ரஹ்மான் 2 அத்தியாயத்துக்கு பேரை வர வச்சுட்டு உள்ள பார்த்தா அவ்வளவு அருள். வருஷமா ரஃபாஹா, வானத்தை உங்களுக்கு மேலே உயர்த்தி மீசான், மீசானை தராசி அல்லாஹ் நிறுவி இருக்கிறான். தராசுன்னு ஒண்ணு இல்லாட்டி என்ன ஆகும்? ஒன்னு இடம் போடுவதற்கு அல்லாஹ் தராசுன்னு ஒண்ணு நிறுவி இருக்கிறான. எங்கேயாவது தராசு ஒண்ணு, சந்திர மண்டலத்துக்கு தராசு உண்டுமா? தராசு வேலை செய்யுமா? செய்யாது. இன்னும் 1 கிலோ ஒரு பொருள் இருக்கிறது. இந்த 1 கிலோ பொருளை நீங்க ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு மேல கொண்டு போயிட்டீங்க, 100 கிராம் தான் இருக்கும். 1 கிலோ பொருள் நீங்க ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு மேல கொண்டு போயிட்டீங்களே, அங்க என்ன இருக்காது? 1 கிலோ பொருள் 1 கிலோவா இருக்காது, 111 கிராம் இருக்கும். 10,000 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஏன்னு கேட்டா ஈர்க்கக்கூடிய சக்தி குறைய 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 அதுக்கு இடம் இல்லாம போயிடும். சரி, பூமிக்கு உள்ள போனீங்க, அடுத்த பூமியுடைய ஈர்ப்பு சக்தி தாங்க இடங்கிறது. மீசான்கிற தராசுன்னா என்ன தெரியுமா? இந்த பொருளை என்ன வேகத்தில் இந்த பூமி இழுக்கிறது, அந்த இழுக்கிற போர்ஸை பொறுத்து தான் அதுக்கு எடை. மேல போக போக பூமியுடைய இழுவை குறைஞ்சு போயிடும். ஒரு காண்டம் கிட்டத்தட்ட உள்ள ஒரு இரும்பை இழுக்கும், தூரத்தில் ஒரு இரும்பை லேசா அசைக்குமே இருக்கிறாரு. இப்படி ஆடுமே தவிர சரக்கு இருக்கணுமா? இருக்காது. அந்த காந்தத்துடைய பவர் குறைய குறைய அதனுடைய அழுத்தம் குறைந்து விடும். நீங்கள் மேலே செல்ல 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 ஒவ்வொரு பொருளும் எடை குறைஞ்சுக்கிட்டே வரும். 10,000 20,000 கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எடையே இருக்காது. மதிப்பீங்க ஏன் மதிக்கணும்? நம்மளை கொண்டு அப்படியே அந்த இடத்துல நிப்பாட்டி பண்ணலாம். மனசு விட்டு போடுவோம் காத்து இல்லாம. வேற பொருள் இந்த மைக்க கொண்டு ஒரு 10,000 20,000 கிலோமீட்டருக்கு மேல கொண்டு போய் போட்டா மைக்க போட நிற்கும். மைக்க நிப்பாட்டினா செய்ய அப்படி நிற்கும். எதுவுமே இருக்காது, பூமி இருக்காது, அந்த இடத்துல எல்லாமே நிற்கும்.
அப்ப இருக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனாலதான் தராசு எடையை காட்டுது. இது மட்டும்தான் நல்லா செட்டப் பண்ணி வச்சிருக்கான். பூமி கீழே போனா கூட இடம் இருக்காதுங்க, இடம் குறைஞ்சு போயிடும். பூமிக்கு மேல இந்த தர மட்டத்தில் மட்டும்தான் 1 கிலோ பொருளுக்கு 1 கிலோ இடம் இருக்கும். உள்ளக போக போக இடம் கூடுமான குறவும் செய்யாது. உள்ளக போனாலும் குறையும், மேல போனாலும் குறையும். பூமிக்கு மேல போனாலும் அதனுடைய இடம் சரியா தெரியாது. பூமிக்கு உள்ளக போனாலும் என்ன ஆகும் கேட்டா, அந்த ஈர்ப்பு சக்தி என்ன ஆகுது, அந்த உள்ளக போறீங்க ஒரு கிணறுக்குள்ள, ஒரு கிணத்துக்குள்ள 1 கிலோ பொருள் அடி 1 அடி கீழே வைக்கிறீங்க. அந்த பொருளுடைய எடை கண்டிப்பாக 900 கிராம் தான் இருக்கும். ஏன் இருக்கும்னு கேட்டா, அந்த பொருளை பூமியுடைய மேல் மட்டங்கள் இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது. 2 பக்கம் இருக்கிற காரணத்தினால் அதனுடைய இடம் குறைஞ்சு போயிடும். எங்கேயுமே ஒரே பக்கத்தில் இருக்கும்போது இடம் கரெக்டான இடம் இருக்கும். அப்ப இந்த மின்சாரங்கிற தராசுங்கிற அளவு போட்டு உனக்கு வச்சிருக்காங்க அல்ல. இந்த பூமிக்குள்ள அங்க இங்க மட்டும்தான் அந்த மெஷர்மெண்ட் வேலை செய்யும். இதுக்கு தாண்டி மேல போனாலும் சரி, உள்ளுக்குள்ள போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, இந்த மீன்தான் கிடையாது. அது ஒரு பாக்கியமா தான் சொல்றான். ஒசமா ரபாக, வானத்தை ஒசத்தி மேல ஆக்கி என்ன பண்றான், எல்லாத்தையும் தட்டுறான். இன்னைக்கு சூரியன்ல இருந்து காந்த புயல் அடிக்கிறதுங்கிறான். சூரியன்ல அடிக்கிற காந்த புயல் இங்க வந்தா என்ன ஆகுறதுங்க, சூரியன்ல அடிக்கிற காந்த புயல்னா பூமிக்குள்ள வர இயலாது. ஏன் வர இயலாது, அங்கங்க ஓசோன் படலத்தை நிப்பாட்டி ஃபைட் பண்ணி விரைச்சு அடிச்சிருது. சேட்டலைட் அதை தான் போய் சேதப்படுத்த முடியுமே தவிர பூமிக்குள்ள ஒண்ணு பண்ண முடியல. அங்க வரக்கூடிய காந்த புயல்கள் ஏன் பண்ண முடியலன்னு கேட்டா, வசமா சக்ஃபன் மஹ்பூதா, பாதுகாக்கப்பட்ட கூரையாக உங்களுக்கு வானத்தை அமைத்திருக்கிறோம் நல்லா சொல்லி காட்டுறான். இதுதான் எல்லாத்தையும் விண்கற்களை தடுக்குது. மேல இருந்து வீசப்படக்கூடிய விண்கற்கள், எரி நட்சத்திரங்களை எல்லாம் அப்படி பஸ்மமாக்கக்கூடிய ஒரு கூரையை, கண்ணுக்கு தெரியாத கூரையை என்ன செய்யறான் போட்டு வச்சிருக்கான். இப்படி ஏராளமான நம்ம வாழ்வதற்காக வேண்டி அவன் பண்ணி இருக்கிற அந்த செட்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான அருட்கொடைகள் எல்லாம் பட்டியல் போட்டு 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 எல்லாம் என்ன செய்யலாம், சூரத்து ரஹ்மான ஒரு விளக்கும் போது நீங்க பாத்துக்கலாம். ஒரு தடவை ரஹ்மானுக்கு விளக்க உரை நடத்தி இருக்கிறோம். சூரத்து ரஹ்மானுக்கே நீங்க இருக்கிறோம். அதுல அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் என்னென்ன இருக்கு என்பதற்கான விளக்க உரை ஏற்கனவே பலமுறை நடத்தி இருக்கிற காரணத்தினால இதை விளைஞ்சிருக்க இவ்வளவு அருட்கொடைகள் செஞ்சிருக்கலாம். இப்படி அல்லாஹ்வுடைய அருள், நம்ம திங்கிறது அருள், நம்ம குடிக்கிறது அருள். ஒரே ஒரு நெல்லை போடுறீங்க, அந்த ஒரு நெல்லு 1000 நெல்லை ஆவாதி நம்ம வாழ முடியுமா? ஒரு நெல் தானே பூமியில பதைக்கிறோம். ஒரு நெல்லை பதைச்சு விட்டு அது வளர்றது இந்த ஒரு ஆற்று நல்லா கொடுக்காது என்ன ஆகும்? இதுக்கு மட்டும் அல்ல 4 நாள் எடுத்துக்கிறாங்க. பூமி எல்லாம் 6 நாள்ல படைச்சுங்கிறாங்க. இந்த பூமியை படைப்பதற்கும் பூமிக்கு உள்ள சில செட்டிங்கள் பண்ணுவதற்கும் கத்தரபீகா அக்வாத்தகா, அதுல உள்ள உணவு ஏற்பாடுகளை நான் செய்வதற்கு அதுக்கு என்ன 60 ஐயாமிங்கிறான். 4 நாட்களை நான் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த பூமியை படைப்பதற்கும் பூமிக்கு உள்ள பல செட்டிங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறான். அந்த என்ன செட்டிங்? ஒரு நெல்லை போடுறீங்க, இந்த நெல்லை போட்ட உடனே இந்த நெல்லை என்ன செய்யுதுன்னு கேட்டா, பூமியில உள்ள சேறு, களிமண், கூளம், குப்பை, தண்ணி, சாக்கடை எல்லாத்தையுமே அது நெல்லாக மாற்றுது. இந்த நெல்லுடைய விதை என்ன செய்யுதுன்னு கேட்டா, பூமியில உள்ளதெல்லாம் உறிஞ்சு எதை உறிஞ்சுங்க, சாக்கடை உறிஞ்சுது, களியை உறிஞ்சுது, களிமண்ணை உறிஞ்சுது, அதுல உள்ள புழு பூச்சி என்ன எல்லாத்தையும் அப்படி அரைச்சு திண்டு விட்டு அது நெல்லாக மாத்துகிறது. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் இங்க முன்னால பண்ணி வச்சிருக்கான். பூமிக்குள்ள பண்ணி வச்சிருக்கான். அப்ப இந்த பூமிக்குள்ள உணவு ஏற்பாடுகளுக்கு மாத்திரம் 4 நாள் இருக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறேன் அல்லா சொல்றான். இதோட பிரம்மாண்டமான சூரிய சந்திரனுக்கு எல்லாம் சேர்க்க 2 நாள் தான். இந்த பூமியில தான் உலக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பூமியில மட்டும் பூமி சின்னதா இருக்கலாம், சைஸ்ல அண்டத்தோடு ஒப்பிடும்போது அகிலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பூமிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம இந்த மொத்த இந்த கட்டடத்துக்குள்ள ஒரு கடுகு இருக்குல்ல, அந்த கடுகு ஒரு லட்சம் துண்டு ஆட்டினா எவ்வளவு பெருசா இருக்கு, அதை கொண்டு போய் போட்டால் என்ன சைஸ் ஆலாம் போடும். இந்த மொத்த அந்த வெளியில உள்ள சூரிய சந்திரன் இந்த பிரம்மாண்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மொத்த ரூமுக்குள்ள இந்த மொத்த அரங்கத்துக்குள்ள ஒரு கடுகு இருக்கு, அந்த சைஸ் கூட கிடையாது பூமி. கடுகளும் லட்சத்துல ஒரு சைஸ் தான். ஒண்ணுமில்லாத இந்த பூமி கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா சூரியனோட ஒப்பிடும்போது, இன்னும் கோள்களோட ஒப்பிடும்பொழுது, அந்த சராசரியோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது ஒன்னுடையுமே வராது. இந்த ஒரு அற்பமான பொருளை நம்ம வாழ்வதற்கு தேர்ந்தெடுத்து இதுல எக்கச்சக்கமான புரோகிராம்களை செட்டிங்களையும் பண்ணி தான் அளவற்ற அருளாளன் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறான். இது ஒரு தனி விஷயம். இது போக நம்ம அதுக்கெல்லாம் வர வேண்டிய நம்ம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் திண்டு அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். நீ சாப்பிடுற, நீ பாட்டுக்கு திண்டு வந்துடுற, சோத்துல உட்கார்ந்து ஒரு நாள் செஞ்சு பாத்தியா, அது எப்படி இவ்வளவு ஒரு நெல் இத்தனை அரிசியா வந்துச்சுன்னு யோசிச்சு பாத்தியா? ஒரே ஒரு புளிய மூட்டை தானே போடுற, அது எப்படி ஒரு பிரம்மாண்டமான புளிய மரமாகி அவ்வளவு புளிய கிலோ கணக்கில் இருக்கிற அளவுக்கு எப்படி வந்து யோசிச்சு பாத்தியா? அப்புறம் ஐக்குமா தகவலும் நீங்கள் பயிர் செய்வதை பற்றி என்றாலும் சிந்தித்து பார்த்தீர்களா? அனைத்தும் பெசர உணவு அம்னா நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்களா, நாம செய்கிறோமா நல்லா கேட்கலாம்.
நம்ம பாட்டு கொண்டு ஏசிட்டு வந்துடுறோம். அதுக்குள்ளதான் அவ்வளவு கலர்கள் உள்ள வச்சுருக்கோம். அந்த களிமண்ல தான் கலர் இருக்குதா? ஊத்துற தண்ணியில கலர் இல்ல, அந்த களிமண்ல இந்த பச்சை கலர் இல்ல, அந்த புளிய மூட்டை விதையில பச்சை கலர் இருக்கா? பச்சை கலர் இல்ல. இலை வருது, புளிய இலை பச்சை சேர்ந்து வருது. இந்த கலர் எங்க உள்ள செஞ்சு ஒரு சாயம் போட்டுருக்கா? ஒரு சாயத்தையும் காணா, எதுவுமே பச்சையா இல்ல. ஆனா அதுல ஒண்ணு பச்சை சேர்ந்து வருது. கனிகள் செக்கசு உயர்ந்து தக்காளி பணம் வருது. எது சிகப்பு இல்ல, ரத்தத்தை ஊற்றி உற்பத்தி பண்ணீங்க, அதுக்கு ஊத்துற தண்ணி சிவப்பு கிடையாது.